என்ன சமைச்சீங்க காலையில? இது கூட வேற என்ன கொடுத்தீங்க? சட்னி. என்ன சட்னி? என்ன மாசம்? இது என்ன போட்டீங்க? இது பயன்படுத்தலாமா? அப்புறம் ஏதாவது வாந்தி மயக்கம் வந்துச்சுன்னா ஒன்றில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸர் டேட் பாருங்க. 12 முடிஞ்சிச்சு. ரிட்டர்ன் பண்ணிட்டு பூஸ்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. இது என்ன உப்மாவா? ரொம்ப தப்புமா. காலாவதியான ரவையில் செய்த உப்மா. என்ன சமைச்சீங்க காலையில? இது கூட வேற என்ன கொடுத்தீங்க? சட்னி. என்ன சட்னி? சாப்பிட்ட சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு தலைவர் அதிர்ச்சி. அப்புறம் ஏதாவது வாந்தி மயக்கம் வந்துச்சுன்னா ஒன்றில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழுவின் தலைவருமான வேல்முருகன் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே திடீர்குப்பம் அரசு ஆதிதிராவிடர் பெண்கள் விடுதியில் திடீரென ஆய்வுக்கு சென்றார். அங்கு சமைக்கப்பட்டுள்ள உணவுகளை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு மேற்கொண்ட அவர் உணவின் தரம் சரியில்லாததால் ஸ்டோர் ரூமிற்கு சென்று ரவை பாக்கெட்டுகளை பார்த்தபோது அது காலாவதியானதாக இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து விடுதி வார்டனை எச்சரித்து அனைத்து ரவை பாக்கெட்டுகளையும் அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். இது போன்ற காலாவதியான பொருட்களில் சமையல் செய்தால் மாணவிகள் உடல்நலக் குறைவு ஏற்படுவார்கள் என்றும் கடிந்து கொண்டார் வேல்முருகன். என்ன சமைச்சீங்க காலையில? இது கூட வேற என்ன கொடுத்தீங்க? சட்னி. என்ன சட்னி? என்ன மாசம்? இது என்ன போட்டீங்க? இது பயன்படுத்தலாமா? அப்புறம் ஏதாவது வாந்தி மயக்கம் வந்துச்சுன்னா ஒன்றில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸர் டேட் பாருங்க. 12 முடிஞ்சிச்சு. ரிட்டர்ன் பண்ணிட்டு பூஸ்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. என்னண்ணா பண்ணுறீங்க? நான் சைக்கிள் ரிக்ஷா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் பேர் வந்து ஆர் முனுசாமி, 71 வயசு. வருமானமே ரிக்ஷா தான். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 200-300 சம்பாதிப்போம். அது கால் வந்து மேலே மரத்தில் இருந்து விழுந்து 2 கால் உடஞ்சிது. அது ஃபுல்லாக பிளேட் தான் வச்சுருக்கேன். இப்போ 10 வருஷமாக வீட்டில் தான் இருக்குது. நொறுங்குனதுனால அந்த கால் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ண பிற்பாடு அந்த நரம்புல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ வேறு யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒய்ஃபு வீட்டு வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் ஏதோ கூப்பிட்டாங்கன்னா கையில் தள்ளிட்டு போயிட்டு தள்ளிட்டு வருவேன். அதான் எங்கள் 2 பேருக்கு பொழப்பு. இப்போ ஓட்ட முடியாதுங்க என்னமே. இனி ஓட்டுறதுக்கெல்லாம் முடியாது. ஏதோ மோட்ரு போட்டால் மிதிக்காத போகலாம். ஏதோ 10 ரூபா வந்தால் கூட சம்பாதிக்கலாம். மிதிச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. மோட்ரு போட எவ்வளோ ஆகும்? மோட்ரு போடனா எப்படி ஒரு 10,000 ரூபா ஆகும். சரி, நம்ம முயற்சி பண்ணுவோம். வி ஆர் கோயிங் டு சர்ப்ரைஸ் யூ டுடே. எப்படி இருக்கீங்க? மலையில் என்ன பண்ணீங்க? மலையில் தண்ணி ஆறிச்சு, கட்டில் மேலேயே உட்காந்துருந்தோம். சரி தாத்தா, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். தாத்தா, நீங்கள் கடைசியாக என்கிட்ட சொல்லியிருந்தீங்க உங்களால் வந்து கால் உடஞ்சிருக்கு, மிதிக்க முடியல, வண்டி மிதிக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. வாங்கிட்டு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து அந்த வண்டி வந்து எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அதை மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி பெட்ரோல் போட்டு ஓடுற மாதிரி மிதிக்கவே தேவையில்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா போயிட்டே இருக்கும். பாப்பா எப்படி தான் இருக்கு? வண்டி அள்ளி பிடிச்சி அப்படி ஓடி பார்ப்போமா? ஓட்டி பார்க்கலாம். வாங்க. இனிமே வந்து கஷ்டப்பட்டு மிதிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு கிக்கர் தான்.